128வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 128வது சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு குடும்ப சங்கீதம். இது ஒரு குடும்ப சங்கீதம். ஒரு குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தெரியப்படுத்துகிற ஒரு சங்கீதம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த குடும்பம் என்பது இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இன்றைக்கு முழு உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த குடும்பம் என்கிற ஒரு முறையை எல்லாருமே நிச்சயிக்கிறோம், கடைபிடிக்கிறார்கள் ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த குடும்பம் என்கிற முறை இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு எதிராக இன்றைக்கு பிசாசு பயங்கரமாக என்ன செய்கிறான், கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி திருமணமே வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற நிறைய வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். இன்னும் அதிலேயே நீங்கள் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிக்காமலேயே லிவ் டுகெதர் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிற சிலர் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இன்னும் அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண் ஆணோடு கூட பெண் பெண்ணோடு கூட திருமணம் முடிக்கக்கூடிய அவலட்சியமான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், அதான் சொல்லுகிறேன், இந்த குடும்பம் என்கிற ஒரு ஒழுங்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு எதிராக இன்றைக்கு பிசாசு பயங்கரமாக என்ன செய்கிறான், கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னாக்கி நம்ம உலகத்திலே பார்க்கலாம், சில குடும்பங்கள் என்ன செய்கிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. சில குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம உலகத்திலேயே என்ன செய்யலாம், கண்கொண்டு பார்க்கலாம். நீங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி அங்கே 2 குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடு நாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதின் குடும்பம், சவுலின் குடும்பம், 2 குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்க தாவீதின் குடும்பம் வர வர பலத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனான். வர வர பலவீனப்பட்டு போனான்னு சொல்றதை விட செத்தே போனான், அழிஞ்சே போனான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது இந்த 2 குடும்பத்திலே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாக்கி தாவீதின் குடும்பம் அதில் அபிஷேகம் பெற்றவன் இருக்கிறான். அது யாருடைய குடும்பம் அப்படின்னா அபிஷேகம் பெற்றவனுடைய குடும்பம். சவுலுடைய குடும்பம் என்ன குடும்பம் அப்படின்னாக்கி அபிஷேகத்தை இழந்து போனவனுடைய குடும்பம், பின்மாற்றம் அடைந்தவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக சொல்லப்போனால் பிசாசு, பொல்லாத ஆவி அவனுடைய குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டு இருந்தது. அதனால தான் அவன் பலவீனப்பட்டு போனான். நான் சொல்லுகிறேன், அதுக்கு நிறைய காரணம். அதான் சொன்னேன், முதல்ல அபிஷேகத்தை இழந்து போனான், அதுதான் அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டதுக்கு காரணம். 2வது சொல்லுவேன், அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டதுக்கு காரணம் அவனுடைய பின்மாற்றம். 3வது நான் சொல்லுவேன், அவனுடைய குடும்பம் இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போனதுக்கு காரணம் அவனுடைய குடும்பத்தில் ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்தது, கிரியை செய்து கொண்டு இருந்த. இப்படி நிறைய காரணங்களை சொல்லலாம். அவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பிசாசு பற்றின பொல்லாத ஆவிகள் உள்ள புகுந்து குடும்பத்தையே சீரழித்து கொண்டு இருக்கிறான்.
நிறைய குடும்பத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள். நான் சொல்லுகிற பின்மாற்றம், நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சது. ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் அதனால் அபிஷேகத்தில் இழந்துடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பின்மாற்றத்தில் போயிடவே கூடாது. ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் என்னது பாதிப்பு? யோசிச்சு பாருங்க. சவுல் ஒரு மனிதன் நிமித்தம் அப்சலோம்லாம் பார்த்து அவன் பையன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லவன். அந்த பையன் என்னது ரொம்ப நல்ல மனுஷன். ஆனாலும் கூட சவுலின் நிமித்தம் குடும்பம் என்ன செய்து பாதிக்கப்பட்டது. ஆண்டுடைய பிள்ளைகள் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, நம்முடைய குடும்பம் தாவீதின் குடும்பத்தை போல வர வர ஆசீர்வதிக்கப்படணும். நான் இன்றைக்கு ஒரு 5 காரியங்கள், 5 குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவர் நிறைய குடும்பங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களை குறித்து இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஆபிரகாமுடைய குடும்பம். அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தில் காணப்பட்ட ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களை மத்தியில் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. ஜெனிசிஸ் 18 verses 19. நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் உடைய குடும்பத்தில் நான் பார்த்த ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய பிள்ளையை வளர்த்த விதம். அதை தான் நான் பார்த்த ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தருக்குள்ள வளர்த்தான். ஆண்டவருடைய வார்த்தையை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து என்ன செய்தான்? வளர்த்தான். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னாக்கி நீங்க நல்லா கவனித்துக்கொள்ள. அதே நேரத்தில் ஈசாக்க நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தன் பிள்ளையை கரெக்டாக வளர்த்தானா? வளர்க்கல. ஏசா பார்த்தீங்க அப்படின்னாக்கி சரியில்லை, அவன் வாழ்க்கையே சரியில்லை. ஆண்டவர் சொல்லி அவனை வெறுத்தேன் அப்படிங்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அவனும் ஏமாத்து வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். அதனால சரியாக வளர்க்கலை. அதுக்கப்புறம் யாக்கோபுடைய 12 குமாரர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி எல்லா பிள்ளைகளும் எப்படி சரியாக வளர்ந்துதா? கிடையாது. ஆண்டவர்கிட்ட சாபத்தை தான் பெற்றுக்கொண்டாங்க. ஆசீர்வாதத்தை கொண்டவங்க ரொம்ப குறைஞ்ச பேர் தான். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. தன்னுடைய குமாரனாக்கிய ஈசாக்க கரெக்டாக கர்த்தருக்குள்ள வளர்த்தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஈசாக்குக்கு 40 வயது. எப்போ திருமணம் முடிக்கும் பொழுது எத்தனை வயசு? 40 வயசு. யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. எந்த பிள்ளைகிட்டையும் பேசினா, பழகினா, லவ் பண்ணா, இல்லை ஏதாவது பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் அவன் தகப்பனார் தான் சொல்லுகிறான், இனி என்ன செய்ய, இப்போ என் பிள்ளைக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொண்டு வா அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? வெயிட் பண்ணுறான். இன்னைக்குள்ள பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கி அம்மா அப்பாட்டே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படி தானே? இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே நினச்சிறேன் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்க போதும் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறாங்க ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த ஈசாக்க பாருங்க, அவன் திருமணம் அப்படின்னு சொல்லி அவங்க தகப்பனிடத்தில் பேசுனதே கிடையாது.
அந்த அளவுக்கு அவனுக்கு கரெக்டாக என்ன அவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறான், வளர்த்துருக்கு. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறையா காரியங்களை நான் சொல்ல முடியும். நீங்கள் மார்க்கு சுவிசேஷகத்தின் புஸ்தகம், இன்னைக்கு பிசாசு வந்து பிள்ளைகளுக்கு எதிராக பயங்கரமாக கிரியை செய்கிறான். 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி, ஒரு தகப்பன் தன் பையனை வந்து இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வரான். அந்த பையன் வந்து பிசாசு பயங்கரமாக பிடிச்சிருக்குது. பிடிச்சு அவனை தீயிலையும் தண்ணீரையும் தள்ளுறது, இதுதான் அதனுடைய வேலை. அப்போ இயேசு கேட்குறாரு, இந்த பொல்லாத ஆவி இவனை எப்பவுமே இருந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்ல, தகப்பா சிறு வயது தொடங்கி அப்படிங்கிறார். வாசிங்க மார்க்கு. இது இவனுக்கு உண்டாக்கி எவ்வளவு காலம் ஆயிற்று? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. எப்பவுமே இருக்குது அந்த பிசாசு பிடிச்சிருக்குதான், சிறு வயதுல இருந்தே. அப்போ பிசாசு வந்து இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கூட பிடிச்சு நினைச்சான், உலுக்கி எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆமாம், நம்ம நினைக்க சின்ன பிள்ளை அப்படி, நம்ம சின்ன பிள்ளை. ஆனால் பிசாசு சிறு வயது தொடங்கி, யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பயங்கரமாக பிசாசு வந்து சின்ன பிள்ளைகள் கிட்ட பயங்கரமாக என்ன செய்யறான், கிரியை செய்யறான். நம்ம சின்ன பிள்ளை ஆனால் பாருங்க தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, எப்படி அப்படி தானே, சின்ன பிள்ளை. ஆனால் பிசாசு அங்கே தான் என்ன செய்யறான், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான், தான் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் 5 வளையாதது 50 என்ன செய்யாது, வளையாது. அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் நம்ம வந்து அதுக்கு முன்னாலே நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் பிடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள். அதனால் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக வளர்க்கணும். இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 17:33 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஒரு யுத்த புருஷன். அவன் எப்பவுமே இருந்து யுத்த புருஷனா. வாசிங்க 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, உன்னால் ஆகாது. அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு என்ன பிராக்டிஸ், சண்டை போடுறது அவனுக்கு பிராக்டிஸ். யோசிச்சு பாருங்க. அப்போ பிசாசு சின்ன வயதுலேயே என்னது, சண்டை போடணும், அடிக்கணும், பிடிக்கணும், குத்தணும். அதுதான் இது பிசாசுடைய ஒரு பெரிய செயல். ஆமாம், நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்களே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி விளையாட்டுக்கு கூட என்ன செய்கிறாங்க, அடித்து தான் விளையாடுறாங்க. எப்படி அடித்து தான் விளையாடுறாங்க. ஆமாம், ஆண்டுடைய இதெல்லாம் வந்து பிசாசுடைய ஒரு பெரிய செயல். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை வந்து கரெக்டாக வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கரெக்டாக வசனத்தை நல்லா கற்றுக் கொடுக்கணும். அதான் வேதம் உபாகமம் 6வது அதிகாரத்தில், நீ உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, எந்த நேரமும் நீ என்னத்தை செய்யணும், வசனத்தை கற்றுக்கொடு, வசனத்தை குறித்து பேசு அப்படிங்கிறாரு ஆண்டுடைய. நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கண்டுக்கிட்டதே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், அது மாத்திரம்தான் அவங்களுடைய குறிக்கோள். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நல்லா வாங்கி கொடுக்கணும் திங்கிறதுக்கு. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. வேற அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்லாம் கிடையவே செய்யாது. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும், இதுதான் நோக்கமாக. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து இங்கே வாசிப்பீங்க அப்படின்னாக்கி, அங்கே தீக்குருவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தீக்குருவிகள் தங்கள் சேட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் சேட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மண்ணிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து போடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சிகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத
கடின குணமுள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அங்க என்ன சொல்ல, தீக்குருவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தீக்குருவி என்ன செய்யுமா தெரியுமா? முட்டை விடுமா. முட்டை விட்டுட்டு அதை பத்திரப்படுத்தி கூட வைக்காது. அதை மண்ணில் புதஞ்சி வச்சிருமா. மண்ணில் புதஞ்சி வச்சிடும். இப்போ மண்ணில் புதஞ்சி வைக்கும் போது என்ன செய்ய, மிருகங்கள் நடமாடும் பொழுது மிருகங்களுடைய கால்கள் பட்டு அது என்ன செய்ய, உடஞ்சி போயிடும், ஒன்றும் போயிடும். அது தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யாதான், இங்கே சொல்லுகிற தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின முள்ளதாக இருக்கும். தாம் பிள்ளைகளை அது என்ன செய்யாதான், காக்காதான். தம் பிள்ளைகள் என்ன செய்யாது, காக்காது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பணத்தை மாத்திரம் சம்பாதிச்சா போதும், அவ்வளோதான். பிள்ளைகளை குறித்து கேர் பண்ணுறதே கிடையாது. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, யாரோடு பேசுகிறாங்க, மொபைலில் என்னத்தை பார்க்குறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வாராங்க, எதுவும் கிடையாது. நிறைய பெற்றோர்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்குது அப்படின்னு கேளுங்க, தெரியாது. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன படிக்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாது. ஒரு நேரத்தில் ஒரு வீட்டில் அப்படி தான் நான் போய் கேட்டேன், உங்கள் மகளை எங்கே அப்படின்னு கேட்டேன். அவள் எங்கே போயிருக்கானே தெரியாது. அம்மா அப்பா, நல்ல அம்மா அப்பா பாருங்கள், பிள்ளை எங்கே போயிருக்குது என்பது கூட தெரியாத அளவுக்கு பிள்ளையை வளர்க்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மொபைல் கொடுத்தா அந்த பிள்ளைகள் மொபைலில் என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாம் அப்படியே நம்ம என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருக்குள்ளே என்ன செய்தாங்க, வளர்த்தாங்க. அதே போல் முதல்ல நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக்கி பெற்றோர்களாக்கிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். ரெண்டாவது ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறேன். யாக்கோபு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம். யாக்கோபு, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் என்ன செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும். யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 20 வருஷமா இந்த என்ன செய்யல வரல. 7 வருஷம் ஒரு பொண்டாட்டிக்காண்டி முடிச்சிட்டான், இன்னொரு 7 வருஷம் இன்னொரு பொண்டாட்டிக்காண்டி முடிச்சிட்டான், இன்னொரு 6 வருஷம் மாமனார் வீட்டில் என்ன செய்ய குப்பை கொட்டி முடிச்சிட்டான். இப்போ தான் அவனுக்கு நினைப்பு வருது, என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிற நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் என்ன செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும். ஆமாம், நம்ம தான் என்ன செய்யணும். நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இது வித்தியாசமாக மாறி போய் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த மராட்டி ஜனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி புருஷன் சம்பாதிக்க மாட்டான், பொண்டாட்டி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன செய்ய வேண்டியிருக்கு, சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த பொறுப்பு யாருக்கு அப்படின்னா புருஷனுக்கு. புருஷன் தான் சம்பாத்தியம் பண்ணி என்ன செய்யணும், குடும்பத்தை நடத்தணும். அங்கே யாக்கோபுடைய மனைவிகள் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கல. யார் சம்பாதிக்கா, யாக்கோபு தான் சொல்லுகிறான், நான் என் குடும்பத்துக்காக நான் சம்பாத்தியம் பண்ணுகிறது என்னைக்கு அப்படிங்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு புருஷனுடைய கடமை சம்பாத்தியம், தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன செய்யணும், சம்பாத்தியம் பண்ண வேண்டியது. நான் சொல்கிறேன், நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறது ஓகே தான், ஆனால் அதை சரியான விதத்தில் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். தவறான வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்கவே கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூதாசை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்தான், அதில் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி செத்தானா வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம்
முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ஒன்று நடக்குது, மெசேஜ் போகல இன்னைக்கு. அவன் அநீதத்தின் கூலியினால் அவன் என்ன செய்தானா, நிலத்தை சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அப்போ தவறான வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. ஆமாம், அநீதியாக சம்பாதிக்கக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எது இருக்கணும், சம்பாத்திய நீதியின் வழியில் தான் இருக்கணும். கடைசி இன்னும் சொல்லலாம், இன்னும் மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறேன். எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24:15. யோசுவா 24:15 வாசிங்க. யோசுவாவை குறித்து, யோசுவாவுடைய குடும்பம், முதல்ல ஆபிரகாமுடைய குடும்பம், இரண்டாவது யாக்கோபுடைய குடும்பம், மூன்றாவது யோசுவாவுடைய குடும்பம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா தன் குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய குடும்பத்தோடு கூட என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா, புருஷன் வந்தால் மனைவி வரமாட்டாங்க, மனைவி வந்தால் புருஷன் வரமாட்டாங்க, அப்படி ரெண்டு பேரும் வந்துட்டாக்கி பிள்ளைகள் வராது. இப்படி தான் நிறைய குடும்பங்கள் நினைச்சிக்கிறது காணப்படுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நாம் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள முதல்ல என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளை நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யறோம், குடும்பமாக தான் செய்கிறோம். சாப்பிடும்போது குடும்பமாக உட்கார்ந்து என்ன செய்கிறோம், சாப்பிடுகிறோம். ஊருக்கு போனால் இல்லை வெளியே எங்கேயா போனால் குடும்பமாக என்ன செய்கிறோம், போகிறோம். ஆண்டுடைய பிள்ளை, நான் சொல்லுகிறேன், சபைக்கு நீங்கள் வரும் பொழுது குடும்பமாக என்ன செய்யணும், வர வேண்டும். அதை தான் தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். குடும்பமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமே வேற. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால் குடும்பமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனையை மாத்திர எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. சண்டே ஆராதனையை எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கி 6 நாள் வேலை பார்த்தது போதாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாளையும் என்ன செய்கிறாங்க, வேலை செய்ய பயன்படுத்த பார்க்கிறாங்க, சம்பாத்தியம் பண்ண. ஆண்டுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லி, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்கணும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். 6 நாள் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது தேவனுக்குரிய நாள். அந்த நாளை நீங்கள் யாருக்கு என்ன செய்ய கொடுக்கவே கூடாது. அதான் வேதம் சொல்லிங்க. வாசிங்க, மத்தேயு 22:21 வாசிங்க. மத்தேயு 22. ராயனுடையதை ராயனுடையது என்றார்கள். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் என்ன செய்யுங்க, செலுத்துங்கள். புரியுதா? அப்போ தேவனுக்குரியதை தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும்.
தேவனுக்குரியதை வேற யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக கொடுக்கணும். சண்டே அப்படின்னா அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அதை போய் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஆமாம் வேற எதையாவது செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால தான் சொல்ல ஆராதனை ஒரு நாள் என்ன செய்ய கூட கட்டடிக்கவே கூடாது. நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் வரல அப்படின்னாக்கி நாங்கள் என்ன செய்வோம் தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வரல பாருங்கள். அப்படியே நான் வந்து நின்ன உடனே இவங்க இன்னும் வரலையே, அவங்க வரலையே, இதே தான் மைண்டில் என்ன செய்யும். ஒரு பக்கம் ஆராதனை நடத்திட்டு இருந்தாலும் மைண்டில் என்ன செய்யும், இவங்க வரலையே அவங்க வரலையே, இது மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் பாருங்க, நாங்களே இந்த அளவுக்கு தேடுகிறோம் அப்படின்னாக்கி ஆண்டவர் சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து நிற்கிறாரு. ஆதாமையும் காணும், ஏவாளையும் காணும். உடனே ஆண்டவர் கூப்பிடு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற, தேடுறாரு பாருங்க. உண்மையா இல்லையா? அதே போல ஆண்டவர் வந்து பார்த்த பொழுது இங்கே யார் இல்லை, ஆபேல் இல்லை. காயின்ட்ட கேட்கிறாரு, உன் சகோதரனாக்கி ஆபேல் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டாரா இல்லையா? ஆபேல எங்க அப்படி ஒவ்வொரு மனுஷர்களையும் ஆண்டவர் நினைச்சாரு கேட்கிறார். நீங்க இன்னும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆதியாகமம் 18:9 ஆண்டவர் கேட்கிறாரு, உன் மனைவியாக்கிய சாராள் எங்கே? அங்க கேட்கிறார் பாருங்க, 18:9 வாசிங்க. ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, உன் மனைவியாகிய சாராள் எங்கே? 18:9 அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவியாக்கிய சாராள் எங்கே? அப்ப ஆண்டவர் கேட்பாரு, உங்ககிட்ட கேட்பாரு, உங்க மனைவி எங்க, உன் புருஷனை எங்க, உன் பிள்ளைகளை எங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்பாரே, கேட்க மாட்டாரா? ஆண்டுடைய பிள்ளைகள். அதனால நம்ம வந்து குடும்பமாக என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கடந்து வரணும், குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும். அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, யோசுவா சொல்லுகிற, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நிச்சயமும் சேவிப்போம். நான் குடும்பத்தோடு நாங்கள் நிச்சயம் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார். நான்காவதாக ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கலாம். யோபுவினுடைய குடும்பம். யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோபு எழுதின புஸ்தகம் 1வது ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யோபுவுடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னாக்கி, அதிகாலையில் குடும்ப ஜெபம். எப்போ குடும்ப ஜெபம்? குடும்ப ஜெபம் எப்போ? அதிகாலையில். வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய குமாரர்களை அழைத்து அனுப்பி, வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுடைய லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். சர்வ அங்க தகன பலி. சர்வ அங்கன தெரியுமா? சர்வ அங்க தகன பலி. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். யோசிச்சு பாருங்க, நான் இங்கே இப்போ கேட்டேன் அப்படின்னாக்கி எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு கையாவது உயருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். உண்மைதானா இல்லையா? ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒன்று இருக்கணும். அதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கணும். அது காலையிலையோ இல்லை ராத்திரியோ இல்லை எப்போ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கணும். எல்லாரும் ஒன்றா கூடி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஏற்படுத்தணும்.
அப்படி உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா? ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க, அத்தனை பேர் நினைச்சீங்க உட்காருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அது போதும், உட்காருங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளும் வந்து என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம். ஆமாம், அதான் யோபுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அதிகாலையில் என்ன செய்கிறாங்க, குடும்ப ஜெபம் நடக்கிறது. அதிகாலையில் எல்லாரையும் அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு யோசிச்சு பாருங்க, அவன் உட்கார்ந்து சர்வாங்க தகன பலி என்ன செய்கிறான், செலுத்துகிறான். ஆண்டுடைய பிள்ளைகள். அதனால் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். கடைசியாக சொல்லுகிற ஒரே ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கலாம். இஸ்ரவேலருடைய குடும்பங்கள் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவன். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் தெரிந்து கொண்டு நீங்கள் பஸ்காவை என்ன செய்யணும், ஆசரிக்கணும். நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன செய்யணும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்கால்கள் என்ன செய்யணும், பூசணும். சங்கார தூதன் வரும்பொழுது அந்த சங்கார தூதன் எந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை மாத்திரம் நினைச்சவன் விட்டுட்டு போவான். இந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்த பொழுதுதான் அந்த அடிமைத்தனம், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் தான் அவங்க என்ன செய்தாங்க, வெளியே கடந்து வந்தார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த முஸ்லீம் ஜனங்களை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பக்ரீத் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னாக்கி இதுதான். அது என்ன, இதுதான். அவங்களும் மாம்சத்தின் படி தான் என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அவங்க ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதை அவங்க அவங்களுடைய மௌலானா வெட்டி பலி செலுத்தி எடுத்து அப்படி பண்ணுறாங்க. ஆண்டுடைய பிளான் நமக்கு அது பண்ண தேவையில்லை. நமக்கு என கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், கல்வாரி சிலுவையில் பலியாக்கி இருக்கிறார். நமக்கு இது பஸ்கா எதை காண்பிக்கிறது அப்படின்னா கர்த்தருடைய பந்தியை காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். சங்கார தூதன் நம்முடைய குடும்பத்தை தொடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கி வாசிங்க 12 வாசிங்க 12 வாசிங்க. அந்த ராத்திரியிலே தான் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் தேவர்கள் மேல ஆண்டவர் நினைச்ச நீதியை செலுத்துவார். ஆமாம், நமக்காக தேவன் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னாக்கி, நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது தேவன் நீதியை செலுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், கர்த்தருடைய பந்தியில் நம்ம என்ன செய்யணும், பங்கெடுக்கணும். நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் மாத்திரம், ஓ ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. 5 குடும்பத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசினேன். ஆபிரகாமுடைய குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம், யோசுவாவுடைய குடும்பம்,
யோபுடைய குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பம் என்று சொல்லி 5 குடும்பங்களை குறித்து உங்களோடு பேசினேன். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் முக்கியமான ஒரு காரியம், அவன் பிள்ளையை வளர்த்த விதம். 100 வயதில் தான் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். ஆனால் அந்த 100 வயதிலையும் அவன் தான் பிள்ளையை வளர்த்த விதம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வழியில் கர்த்தருக்குள்ள அவன் வளர்த்தான். நம்ம பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். நீங்கள் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி விட்டுறவே கூடாது. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பிசாசு அந்த சிறு வயதிலேயே பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகள், அதில் நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக வளர்க்கணும், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். சிறு வயதிலேயே சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும், சிறு வயதிலேயே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டுடைய வார்த்தைகளை குறித்து பேசணும், ஆண்டுடைய வசனத்தை பேசணும், வசனத்தை குறித்து நீங்கள் பேசணும். பிள்ளைகளிடத்தில் எப்பவும் வசனத்தை பேசுங்க, வசனத்தை குறித்து பேசுங்க. தேவையில்லாத காரியத்தை பேசாதுங்க, அடுத்த வீட்டு காரியத்தை பேசாதுங்க, தேவையில்லாத காரியத்தை குறித்து பேசாதுங்க. பிள்ளைகளிடத்தில் வசனத்தை குறித்து பேசுங்க. 2வது யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து பார்த்தேன். யாக்கோபு சொல்லுகிறான், என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுகிறது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சொல்ல, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும். நீங்கள் சம்பாத்தியம் பண்ணினீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தவறான விதத்தில் 1 ரூபா கூட சம்பாதிக்காதுங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. அது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சாபமாக இருக்கும். அதனால் உண்மை நீதியாக நம்ம என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. 3வதாக யோசுவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா நாங்கள் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்போம், குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் குடும்பமாக ஆராதிக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வெளியே போகும் பொழுது, கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது குடும்பமாக போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது குடும்பமாக போகிறோம், சாப்பிட உட்காரும் பொழுது குடும்பமாக உட்காருகிறோம், ஊருக்கு போகும் பொழுது குடும்பமாக போகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது குடும்பமாக வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடும்பமாக வருவீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒப்பு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமே. இன்னும் யோபுடைய குடும்பத்தை குறித்து பார்த்தோம். யோபுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் அதிகாலையில் நடக்கிறது. அதிகாலையில் குடும்பமாக எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா யோசித்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நாளையிலிருந்து அல்ல, இன்றையிலிருந்து நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிப்போம், குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிப்போம். குடும்ப ஜெபம் தான் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குடும்ப ஜெபத்தில் தான் ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக்கும். நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் பிள்ளைகள்கிட்டையே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒரு பாரத்தோடு உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். கடைசியாக சொன்னேன், ஓ இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தார்கள். ஓ ஹாலே, கர்த்தர் நீதியை செலுத்தினார். ஓ ஹalleluya. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமே. இப்பொழுதே உங்களுடைய குடும்பத்தின் மீது
கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. கொஞ்சம் வாயை திறந்து அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஊடா ரிக்கா பாதுனா ரிஹந்துருபிக்கிதினா ரிக்கபோரி ஹந்துரியா கரோதுனா ரிபல பல 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 ஷகலரி ஹந்துரியா கரோபல நிக்கபோரி ஹந்துருபிக்கிதினா. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா, ஆசீர்வதியுங்க. அப்படியே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய முழங்கால் படியிடலாம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராக. ஹல்லேலூயா. Thank you.